ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டினியூட் கவுன்சிலிங் ரவுண்ட் டூல 178 கட்டாப்ல இருந்து 143 வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டாப் மாணவர்கள் ரவுண்ட் டூல வருவாங்க. கிட்டத்தட்ட 39,146 ஜென்ரல் ரேங்க்ல இருந்து 1,37,210 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரவுண்ட் டூல வருவாங்க. கிட்டத்தட்ட 98,565 பேர் ரெண்டாவது ரவுண்ட்ல ஜூலை 26 சாய்ஸ் பில்லிங் பண்ண போறாங்க. நீங்க கூட ஒரு ரவுண்ட் டூவா இருக்கு. ஆனால் எந்தெந்த தேதிகளில் என்னென்னலாம் பண்ணணும், கிட்டத்தட்ட 13 நாள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் நடக்க போகுது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுலேருந்து காலைக்கு போய் சேர வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா தேதிகளின் அடிப்படையில் தெளிவா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது மாணவர்களே, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெளிவா நான் ரெண்டா பிரிச்சுட்டேன். இப்போ பிரிச்சு சொல்லியிருக்கேன். பொதுவாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ரெண்டாவது ரவுண்ட்ல, அல்லது 7.5 ரிசர்வேஷன்ல எவ்வளோ பேர் இருக்காங்கிறத இப்போ நான் காமிச்சிருக்கேன். இப்போ பார்க்கும்போதுங்க ஜென்ரலா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 98,565 பேர் இருக்கலாம். அதில் ஜென்ரல் ரேங்க் அங்கே என்னன்னு கொடுத்துருக்கேன். இந்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களும் இந்த ரவுண்டு டூல வருவாங்க. அதில் அதாவது 2,663 ரேங்க்ல இருந்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ரேங்க் வழியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 18,921 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் வர்றாங்க. அதன்படி பார்க்க போறோம்னா ஒரு 16,259 பேர். ஒட்டு மொத்தமா இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேர்? 98,565 பேர். அவள 7.5ல இருக்கிறவங்க 16,259 பேர். இவ்வளவு பேர் தாங்க. இவங்க தான் ஜூலை 26 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. இப்போ நான் சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகளை கரெக்டாக சொல்ல போறேன். கண்டிப்பா எல்லாத்தையும் நோட் பண்ணீங்கன்னா, அதாவது மாடலங்களே நமக்கு ரவுண்டு 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஜூலை 26 அதாவது சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 28 திங்கக்கிழமை ஈவினிங் 5 மணி வரைக்கும் நடக்குது. இந்த 3 நாளை பார்த்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான காலேஜை, தேவையான கோர்சஸை கட்டாயமா நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஜூலை 26 சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு தான் எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் இருக்குன்னு நமக்கு வேக்கன்சி கொடுப்பாங்க. ஒன்னா ரவுண்டெல்லாம் முடிஞ்சு அதனால நீங்க அது வரைக்கும் பொறுமையா இருந்துதான் ஆதரும். அப்போதான் வேக்கன்சி வரும். இந்த 3 நாள்ல நீங்க வீட்டுல இருந்து சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுடைய லேப்டாப்ல இருந்தே பண்ணிக்கலாம். சிம்பிளா இப்போ நீங்க லைட் பண்ணலாம், கலர்ல பண்ணலாம். ஆனா இந்த 3 நாளுக்குள்ள கட்டாயமா பண்ணணும். இந்த 3 நாள் ரொம்ப முக்கியமான நாள். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டீங்க. உங்களுக்கு தேவையான காலேஜ், தேவையான கோர்சஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அடுத்து என்ன நடக்கும்? அதாவது ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்டா அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிறீங்கன்னா, அதாவது நீங்க வச்சிங்க தெரியுமா காலேஜ் சாய்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு உங்களுக்கு இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க 100 சாய்ஸ் வச்சிருக்கலாம், இல்ல 150 சாய்ஸ் கூட வச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் இந்த ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு காமிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்? காமிச்ச உடனேயே அடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இந்த ப்ராசஸ் நடக்கும். இது சீட்டு கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ். இது பார்த்தீங்கன்னா 2 நாள் நடக்கும். 2 நாள்னா ஜூலை 29 அதே செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிலேருந்து ஜூலை 30 அன்னைக்கு புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த 2 நாளுக்குள்ள சீட்டு கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் பந்ததுலேருந்து 2 நாள்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். எந்த சார் கன்ஃபார்ம் பண்ணோம்னா, உங்களுக்கு 100 சாய்ஸ் வச்சிருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50வது சாய்ஸ் கிடைச்சிருக்கும். சார் நீ கிடைச்சதே ஓகேனா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்துருணும். இல்லை சார் எனக்கு கிடைச்சதை விட பெட்டரா வேணும், கிடைச்சதும் வேணும், அதை விட பெட்டராங்க வேணும்னா அக்செப்ட் அண்ட் போர்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுப்போம். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க கொடுத்துக்கலாம். கட்டாயமா இந்த 2 நாளுக்குள்ள சிபி கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. இந்த 2 நாள்ல அதாவது ஜூலை 29 செவ்வாய்க்கிழமையும் ஜூலை 30 புதன்கிழமையும் இந்த பேட்டை கூட நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்ம்லாம் நம்மளுடைய ஈஸியா பண்ணிடலாம், போன்ல இருந்தே பண்ணிடலாம். அதுக்கு ஆஃப்டர் என்ன நடக்கும்னா, அலாட்மெண்ட் ஆர்டர். அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுது? ஜூலை 31 வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு அலாட்மெண்ட் வந்துடும். அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்ன சார்னா, இந்த 2 நாள்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்களா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் ஜூலை 31 வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு உங்களுக்கு வந்துருச்சா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். இப்போ வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பெல்லாம் கவனமா நீங்க கேட்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுக்குள்ளதான் அடங்கிருக்கு. இப்போ நமக்கு எந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, டவுன்லோட் பண்ணிட்டோம்.
ஆப்டர் அடுத்து கோ டு காலேஜ், கோ டு டிஎஃப்சி. இங்கே தான் மெயினான ப்ராசஸே. இப்போ இந்த 5 நாட்கள் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆப்ரமிங் இன்னைக்கு ஜூலை 31 வியாழக்கிழமை காலையில் 10 மணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜூலை 31 வியாழக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 2 அதாவது சனிக்கிழமை ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 4 திங்கட்கிழமை ஈவினிங் 5 மணிக்குள்ள அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணீங்களா, அக்செப்டன்ட் கேங் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருக்கும். அக்செப்டன்ட் அபோர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருக்கும். அதில் போட்டுக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், அக்செப்டன்ட் கேங் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் இந்த 7.5 ரிசர்வேஷன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாணவர்கள், அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், இந்த மாணவர்களுக்குமே இந்த 2 அலாட்மெண்ட்லேயே பணம் போட்டுடல். சரி, அதே பணம் போட்டிருப்போம். பணம் போட்டுக்கோமோ பணத்தை எடுத்துக்கிட்டு அதில் கொடுத்துக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு இந்த 5 நாட்களுக்குள்ள ரொம்ப முக்கியமாக கவனமாக கேட்டுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க. இங்கே பாங்க, இதில் வந்து வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் வந்து நடுவில் சனி ஞாயிறு எல்லாம் வருது. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து டிஎஃப்சி சென்டர் அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும். சனிக்கிழமை கூட காலேஜ் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த 5 நாளுக்குள்ள நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். காலேஜுக்கு போகிறவங்க இந்த எப்படி பார்த்தாலும் வியாழக்கிழமை வந்தோடனே நீங்கள் வெள்ளிக்கிழமையே போயிடலாம் ஆகஸ்ட் 1 இல்லாட்டி சனிக்கிழமை கூட போயிடலாம். இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட போக முடியலைன்னா கூட திங்கக்கிழமை கூட ஆகஸ்ட் 4 கூட போயிடலாம். அதே போல அக்செப்டன்ட் அபோர்ட் கொடுத்தவங்க என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர். நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் போய் என்ன சொல்லணும், எனக்கு கிடைச்ச காலேஜ் வேணும், அதை கூட பெட்டராக தான் கேட்டுருங்க. ஒரு 50 சாய்ஸ் வச்சுங்க, அதில் ஏதாவது ஒரு 20வது சாய்ஸ் கிடைச்சிச்சு, அதுக்கு முன்னாடி உள்ள சாய்ஸ் உடனே இல்லாட்டி 20வது உள்ளதே கொடுத்துருங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. அப்படிங்க என்ன பண்ணணும், இந்த 5 நாளுக்குள்ள இந்த அக்செப்டன்ட் அபோர்ட் கொடுத்தோம் இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அதை எடுத்துக்கு போய் டிஎஃப்சி சென்டர் எல்லா நாளுமே வந்து தான் இருப்போம். நீங்கள் இந்த 5 நாளுக்குள்ள டிஎஃப்சிக்கு போயிடலாம். அவன் பேர் 2 நாள் ஓய்வு. என்ன பண்ணுவாங்க, இப்போ என்ன ப்ராசஸ் தெரியுமா, இந்த ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமையும் ஆகஸ்ட் 6 புதன்கிழமை 2 நாள் ஓய்வு. வெயிட்டிங்கில் இருக்கும். வெயிட்டிங்கோட அந்த அப்போர்ட் ரிசல்ட்டு வெயிட்டிங்லேயே இருக்கும். எதுக்கு சார் அப்போர்ட் ரிசல்ட்னா, சில பேர் காலேஜில் அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்துட்டு போறேன்னு சொன்னால அந்த 5 நாளில் அவங்க போறாங்களா இல்லையா, அதே போல அக்செப்டன்ட் அப்போர்ட் கொடுத்துட்டு டிஎஃப்சிக்கு போவாங்க, அவங்க போறாங்களா இல்லையான்னு காலேஜ்ல இருந்து அந்த காலேஜுடைய ஓனர் கிடையாது, அங்கே காலேஜில் அங்கே அட்மிஷன் ஆபீசர்ஸோ அதே போன டிஎஃப்சி சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆபீசர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. காலேஜுக்கு போறாங்களா டிஎஃப்சிக்கு போறாங்களா, யார் யாரெல்லாம் காலேஜுக்கு போறாங்க யார் யாரெல்லாம் டிஎஃப்சிக்கு போறாங்கன்னு நம்ம டோட்டுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த 5 நாளைக்கு அப்புறம் 2 நாள் ஓய்வு. அந்த 2 நாள் ஓய்வு அப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும். ஒரு பேர் அவங்க அங்கெல்லாம் போய் சேராமல் போயிட்டா, நிறைய பேர் எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே, அதை விட பெட்டராக எனக்கு வேணும்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு அப்போர்டு ரிசல்ட்டுங்கிறது ஆகஸ்ட் 7 அதாவது நமக்கு கரெக்டாக சொல்லணும்னா வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்துடும் அப்போர்டு ரிசல்ட் வரையிலேயே ஏற்கனவே ஒரு காலேஜ் கிடைச்சி டிஎஃப்சியில் போய் சில பேர் இந்த அக்செப்டன்ட் அப்போர்டு கொடுத்தவங்க போய் சேர்ந்துருப்பாங்கல்ல, சர்டிஃபிகேட் பணக்கெல்லாம் கொடுத்து, அந்த மாணவர்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச காலேஜும் கிடைக்கலாம், இன்னும் அதை விட பெட்டரான காலேஜும் கிடைக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போர்டு ரிசல்ட் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு தான் தெரியும். ஒருவேளை ஏற்கனவே கிடைச்சதே கிடைக்கிறான் அக்செப்டன்ட் அப்போர்டு கொடுத்து முடிச்சு, இல்லாட்டி அதை விட பெட்டா கூட 50 ஜாய்ஸ்ல 20வது ஜாய்ஸ் கிடைச்சிச்சு, அதுக்கு முன்னாடி உள்ள திடீர்னு எது வேணாலும் கிடைக்கும். எது வேணாலும் கிடைக்கும் போது நம்ம வந்து அதே நாளில் இந்த ஆகஸ்ட் 7 காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். நீங்கள் கொண்டு போய் காலேஜில் நீங்கள் போய் தாராஜி போனவங்களை விட்டுருங்க, இந்த டிஎஃப்சியில் போய் அக்செப்டன்ட் அப்போர்டு கொடுத்தவங்க இந்த சர்டிஃபிகேட் பணமெல்லாம் கொடுத்தீங்களா, அது எல்லாத்தையுமே மறுபடியும் இந்த ஆகஸ்ட் 7 அப்போர்டு ரிசல்ட்ல வருதுல அந்த காலேஜுக்கு அப்படி அனுப்பி வச்சுருவாங்க. ஒன்று பெட்டலாக கிடைச்சா அந்த காலேஜுக்கு அனுப்பி வச்சுருவாங்க, இல்லை ஆல்ரெடி கிடைச்ச காலேஜுக்கே இந்த டிஎஃப்சிலேருந்து அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அதனால இதுதாங்க ப்ராசஸ்ஸு.